சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் திரையுலகில் நடிப்பிற்கு ஒரு இலக்கணம் வகுத்தவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். ஆனால் அவருடைய அந்த உணர்ச்சிகரமான நடிப்பிற்கு தனது வரிகளால் உயிரூட்டியவர் கவியரசு கண்ணதாசன். இவர்கள் இருவர் இணைந்தாலே அந்த படம் ஒரு காவியமாக மாறும். பொதுவாக ஒரு பாடலில் காதலை பற்றி எழுதும்போது அது வெறும் வர்ணனையாக மட்டுமே இருக்கும். ஆனால் சிவாஜி கணேசன் நடிக்கும்போது அந்த வரிகள் இரத்தமும் சதையுமாக மாறும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. சிவாஜி கணேசன் மற்றும் கண்ணதாசன் கூட்டணியில் வெளியான பாடல்கள் இன்றும் ஒரு பாடப்புத்தகமாக இருக்கின்றன. குறிப்பாக ஒரு படத்தின் பாடலை இயக்குனர் விளக்கும்போது கண்ணதாசன் அதை எப்படி ஒரு தத்துவ களஞ்சியமாக மாற்றினார் என்பதை பற்றித்தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். திரையுலகின் அந்த பொற்கால செய்திகளின்படி பீம்சிங் இயக்கத்தில் சிவாஜி கணேசன் நடித்த பாவமன்னிப்பு மற்றும் பாசமலர் போன்ற படங்கள் இன்றும் பேசப்படுகின்றன. இந்த படங்களில் இடம்பெற்ற காலங்களில் அவள் வசந்தம் மற்றும் மலர்ந்து மலராத பாதி மலர் போல போன்ற பாடல்கள் கண்ணதாசனின் கவிதை மழையில் நனைந்தவை. இதில் ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்னவென்றால், சிவாஜி கணேசன் ஒரு காட்சியில் எப்படி நடிக்கப் போகிறார் என்பதை முன்கூட்டியே அறிந்து அதற்கேற்ப கண்ணதாசன் வரிகளை வடிப்பாராம். மலர்ந்து மலராத பாடலில் வரும் அந்த சகோதர பாசம் ஏவிஎம் ராஜன் மற்றும் சாவித்ரி ஆகியோருடன் சிவாஜி கணேசன் காட்டிய அந்த உணர்ச்சிகளுக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக அமைந்தது. விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் டி.எம். சௌந்தரராஜன் மற்றும் பி. சுசிலா பாடிய இந்த பாடல்கள் தமிழ் சினிமாவின் அடையாளங்களாக மாறின. ஒரு பாடலை வெறும் திரைப்பட பாடலாக பார்க்காமல் அதை ஒரு வாழ்வியல் தத்துவமாக மாற்றியது கண்ணதாசனின் பேனாதான். சிவாஜி கணேசன் முகபாவனைகளுக்கு தீனி போடும் விதமாக அந்த வரிகள் அமைந்தது ரகசியம் இதுதான். இதில் நாம் கவனிக்க வேண்டிய மையக்கருத்து என்னவென்றால், ஒரு நடிகனின் ஆற்றலை முழுமையாக வெளிக்கொண்டு வருவது கவிஞனின் வரிகள்தான். உதாரணமாக வசந்த மாளிகை படத்தில் வரும் யாருக்காக இது யாருக்காக பாடலை சொல்லலாம். இந்த பாடலில் சிவாஜி கணேசனின் அந்த துடிப்பான நடிப்புக்கு கண்ணதாசனின் வரிகள் ஒரு ஆன்மாவை கொடுத்தன. கல்லூரி பாடம் படித்தேன், அது கண்ணீரில் முடிந்தது என்ற வரிகள் ஒரு காதலனின் வழியை அத்தனை துல்லியமாகச் சொல்லும். சிவாஜி கணேசன் ஒரு முறை குறிப்பிடும்போது, கண்ணதாசன் வரிகளில் ஒரு சக்தி இருக்கும், அதை நான் என் நடிப்பில் காட்டுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அதேபோல் கர்ணன் படத்தில் வரும் உள்ளத்தில் நல்ல உள்ளம் பாடலும் இவர்களின் கூட்டணியில் வந்த ஒரு உன்னதமான படைப்பு. சேமிப்பாளர் ஒரு உணர்வை சொன்னால் அதற்கு ஒரு தார்மீக விளக்கத்தை வரிகளில் கொடுப்பதுதான் கண்ணதாசனின் ரகசியம். நடிகர் திலகம் மற்றும் கவியரசு ஆகிய இரு துருவங்களும் இணைந்து பணியாற்றிய ஒவ்வொரு பாடலும் ஒரு சரித்திர பதிவாகும். நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுத்துவிட்டு சினிமா ரகசியம் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்களின் ஆதரவு தான் எங்களின் பெரிய பலம். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா தகவல்களை பெற வேண்டுமென்றால் உடனடியாக நமது சினிமா ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் நாளை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.